பார்லிமென்டில் நடக்கும் அமளிகளால் தனது இதயத்தில் உதிரம் கசிவதாக பிரதமர் மன்மோகன் சிங் வேதனை தெரிவித்தார். ரயில்வே இடைக்கால பட்ஜெட்டை அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்கல் செய்து கொண்டிருந்த போதும் லோக்சபாவில் தொடர்ந்து கடும் அமளி நீடித்தது. சீமாந்திராவைச் சேர்ந்த சிரஞ்சீவி, புரந்தேஸ்வரி, KS ராவ், சூரிய பிரகாஷ் ரெட்டி ஆகிய 4 மத்திய அமைச்சர்களும் மற்ற ஆந்திர எம்பிக்களுடன் சேர்ந்து சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங், சபையில் நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் போது தனது இதயத்தில் ரத்தம் கசிவதாக உருக்கத்துடன் கூறினார். அமைதி காக்கும்படி வேண்டுகோள் விடுத்த பிறகும் இதுபோல அமளி நடப்பது வருத்தம் அளிப்பதாகவும் இது ஜனநாயகத்துக்கு மிக மோசமான நாள் என்றும் வர்ணித்தார். லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டதும் சில எம்பிக்களிடம் மேற்கண்டவாறு பிரதமர் கூறியுள்ளார். கடும் அமளி காரணமாக ரயில்வே இடைக்கால பட்ஜெட்டை மிக விரைவிலேயே கார்கே முடித்துக் கொண்டதை அடுத்து லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி துவங்கிய பார்லிமென்ட் கூட்டத்தொடர் இதுவரையில் ஒரு நாள் கூட அமைதியாக செயல்படவில்லை. பிப்ரவரி 21ஆம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது.